அதாவது சயின்ஸ் அறிவியல் சம்மந்தமாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தமாக தான் இது ஒரு சின்ன குட்டி எக்ஸிபிஷன் மாதிரி உங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்றது. இதை விட என்னென்னா சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்கன்னா அவர் வந்திருக்கிறாங்க. அவர் பேசுறது நீங்கள் பார்க்குறதுக்கு தான். சப்போஸ் ஏதாவது நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணணுன்னாலே மைக்கு கொடுப்பாங்க. விருப்பப்பட்டவங்க எதனாலும் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு முழு ஃப்ரீடம். இதை தான் கேட்கணுன்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை போய் பார்க்குறதெல்லாம் முடியவே முடியாது. அப்படின்னா கூட நோட்ஸ் எடுத்துங்க. இதை முடிச்ச உடனே நீங்கள் வேனுக்கு போயிட்டு பத்திரமா ஸ்கூலில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி அங்கநாதவலசையில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செஞ்சுருக்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பை வேஸ்ட் மெட்டீரியல் ப்ராஜெக்ட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, தேவையில்லாத வீடு, ஸ்கூல், தேவையில்லாத குப்பைகள் வந்து அங்கங்கே கொட்டுறோம். அதை வந்து இங்கே இதில் எரிக்கும் போது இதிலேருந்து வர ஒளி ஆற்றல் வந்து சோலார் பேனல் மேலே படும்போது இந்த சோலார் பேனல் மின்னாற்றலாக மாற்றுது. அதனால் நம்ம ஈஸியான முறையில் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கலாம். இப்போ வந்து இந்த சோலார் பேனல் வந்து லைட் ஏரியாது மிச்சங்கிறத நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதில். இப்போ வந்து நான் அது உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி பேப்பர் தரேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேங்க்யூ. இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தனிஷ்கா. என்னுடைய ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல் அங்கநாதவலசை. இதோட பேர் வந்து ஸ்மோக் ஃபில்டர். நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து கெட்ட புகைலாம் வரும். அந்த கெட்ட புகையில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடெலாம் கலந்துருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் டைரெக்டாக வெளியே போகும்போது சுற்றுச்சூழலும் ஓசோன் மண்டலமும் ரொம்ப பாதிப்பு அடையும். அந்த சுற்றுச்சூழலை சுற்றி இருக்கிற காற்றை தான் நாமளும் சுவாசிப்போம். அந்த சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு வந்து மேலே ஓசோன் மண்டலத்துக்கும் போச்சுன்னா அந்த ஓசோன் மண்டலத்தை ஓட்டை போட்டு வந்து அந்த சூரிய ஒளி வந்து நம்ம மேலே டைரெக்டாக பட்டுச்சுன்னா கேன்சர் நோயெல்லாம் வரும். அதனால ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் இந்த புகை வடிகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோம்னா சுற்றுச்சூழலுக்கும் ஓசோன் மண்டலத்துக்கும் நம்ம உயிருக்குலாம் எந்த ஆபத்துமே இல்லை. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புகை வந்து வெளியே வருது. நான் இது எக்ஸாம்பிளுக்காக செஞ்சுருக்கிறதுனால நான் இங்கே பஞ்சு மட்டும் வச்சுருக்கேன். இந்த பஞ்சாலேயே இந்த சாம்பிராணி புகை வந்து டைரெக்டாக அந்த ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் பஞ்சு புகை வேகமாக போகிறதுக்கு மோட்டர் அதெல்லாம் வச்சு செஞ்சால் தான் அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலையா அந்த புகை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்ப முடியும். தேங்க்யூ.